Good evening students. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் டாப்பிக்காக பார்க்க போகிறது 11th மேக்ஸில் சாப்டர் நம்பர் 1ல் பார்த்தீங்கன்னா செட்ஸ் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனை பற்றி எக்ஸசைஸ் 1.ல் ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன முக்கியமான சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஐடிக்கே கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸில் இதை ஒரு கொஸ்டின் தான் நம்ம கேட்குறாங்க. என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா if the n of power set of A equal to 1024, so n of A union B equal to 15 and n of power set of A equal to 32, then find n of A intersection B அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு மெயின் ஈஸியாக நம்ம என்ன சார் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் செட்டில் சொல்யூஷன் ஈஸியாக போடலாம். இதுக்கு என்ன மெயினாக ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதுதான் இதனுடைய ஃபார்முலா. என்ன ஃபார்முலானா n of A union B equal to என்னன்னா n of A சரிங்களா ப்ளஸ் இது n of B மைனஸ் n of A intersection B. இதுதான் நமக்கு வேணும். இதுதான் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபார்முலா. என்ன ஃபார்முலா அப்படின்னா n of A union B equal to n of A plus n of B மைனஸ் n of A intersection B தான் அதனுடைய ஃபார்முலா. இதில் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்கான்? இதுதான் நமக்கு வேணும். இதுதான் கொஸ்டின் மார்க். அப்போ n of A union B வேணும், n of A வேணும், n of B வேணும். என்ன கொடுத்துருக்கான் பார்த்தீங்கன்னா n of A union B கொடுத்துருக்கான். n of A union B வேல்யூ பார்த்தீங்கன்னா 15 கொடுத்துட்டான். சரிங்களா? நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேணும், என்ன கொடுத்துருக்கான்னா n of A கொடுக்கல. என்ன கொடுத்துருக்கான்னா n of பவர் செட் ஆஃப் A, பவர் செட் ஆஃப் A 1024 கொடுத்துட்டாங்க. பவர் செட் நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம்னா எல்லாமே டூ டேபிள் போகிற மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். எப்படி 1024 எப்படி எழுதலாம்னா 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32, 32 2s are 64 இல்லையா? இது 128 இன்ட்டு 256 சரிங்களா? 256 அது 512 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 1024. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்போ 2 பவர் 10ன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணோம். எப்பயுமே பவர் செட்லாம் எப்படி எழுதுனா அது பவர் செட் மீன்ஸ்லாம் எப்படி எழுதுவாங்கன்னா என்ன ஆகும் பவர் செட் எப்படி எழுதுவாங்கன்னா 2 பவரில் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதுதான் நமக்கு வேணும். n of A வேணும்னா அந்த பவர் செட்டு போயிடும். அப்போ n of A வேணும்னா அதனுடைய பவர் தான் எடுத்துகிட்டு போகிறோம். சரியா? அப்போ தான் ஈக்குவல் டு என்ன ஆகும் அப்படின்னா 10ன்னு வந்துடும். இதுதான் பார்த்தீங்கன்னா n of A வேல்யூ. n of A அப்படின்னா இந்த பவர் செட் ஆஃப் ஏன்னா எல்லாமே 2 பவர் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு n of A வேணும் அப்படின்னா அந்த பவரில் என்ன இருக்கோ அதான் எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ n of Aன்றது 2 பவர் 10. இங்கே பவர் செட் இல்லாதா நம்ம இந்த மாதிரி இருந்தால் டேரெக்டாக எடுத்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்? அதே மாதிரி n of பவர் செட் ஆஃப் A கொடுத்துட்டான். இதுவும் பார்த்தீங்கன்னா n of பவர் செட் ஆஃப் இல்லையா? பவர் செட் ஆஃப் பார்த்தீங்கன்னா தட்ஸ் ஈக்குவல் டு இது பவர் செட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இது n of பவர் செட் ஆஃப் இது A, இது B. நான் தப்பாக எழுதிட்டேன். தட்ஸ் பவர் செட் ஆஃப் இது B. சரிங்களா? அப்போ n of பவர் செட் ஆஃப் B னுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுத்துட்டான்னு பார்த்தீங்கன்னா 32ன்னு கொடுத்துட்டான். இதை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாமா? அப்போ என்ன ஆகும்? இது 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32. அப்போ பார்த்தீங்கன்னா இது 2 பவர் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 இருக்கு. அப்போ 2 பவர் நம்ம 5 இருக்கு. இதான் பார்த்தீங்கன்னா இந்த 2 பவர் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டா இந்த பவர் செட்டு போயிடும். அதே மாதிரி இந்த 2வும் போயிடும். அப்போ n of B ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா 5ன்னு வந்தாச்சு. அப்போ நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? இதை அவன் ஆல்ரெடி கொடுத்துட்டான் இல்லையா? n of A and B வேல்யூ 15 கொடுத்துட்டாங்க. n of A நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 10 கொடுத்துட்டாங்க. n of A intersection B நமக்கு 5 கொடுத்துட்டாங்க. சரியா? இது நம்ம கண்டுபிடிச்சோம். பவர் செட் ஆப்னா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 5 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு என்ன கேட்குறோம் அப்படின்னா அந்த கொஸ்டின் நம்ம எழுத போகிறோம். என்ன சார் நம்ம எழுத போகிறோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் மார்க்கில் இந்த ஃபார்முலா சப்மிட் பண்ண போகிறோம். நமக்கு என்ன வேணும்? n of A intersection B தான் கேட்குறான். இது இங்கே எடுத்துகிட்டு இதெல்லாம் அந்த பக்கத்துக்கு போயிட்டுங்களா? அப்போ n of A intersection B ஈக்குவல் டு இந்த மைனஸ் இந்த சைடு ப்ளஸ் ஆகிடுச்சு ஈக்குவல் டு n of A இல்லையா
ப்ளஸ் n ஆஃப் பி மைனஸ் n ஆஃப் பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி. ஆல்ரெடி இது யூனியன் இது இன்டர்செக்ஷன் எடுத்துகிட்டு வந்துட்டோம் இல்லையா, அப்போ யூனியன். ஸோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் எல்லா வேலையும் சப்மிட் பண்ண போகிறோம். எகெயின் இது பார்த்தீங்கன்னா இது ஃபார்முலா சப்மிட் பண்ணிக்கலாமா? ஆல்ரெடி இங்கே நான் எழுதுனது தான். எகெயின் நான் வந்து என்ன பண்ணுறேன் எழுதியிருக்கேன். நான் சப்மிட் பண்ண போகிறேன். ஸோ n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா ஈக்குவல் டு n ஆஃப் ஏ வேல்யூ பார்த்தீங்கன்னா 15 இல்லையா? ஸோ n ஆஃப் என்ன பார்த்தீங்கன்னா தஸ் ஈக்குவல் டு n ஆஃப் ஏ வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன 10 ப்ளஸ் n ஆஃப் பி பார்த்தீங்கன்னா 5a மைனஸ் n ஆஃப் யூனியன் பி வேல்யூ பார்த்தீங்கன்னா 15. ஸோ அப்போ என்ன ஆகும்? இதை ஆட் பண்ணால் அப்போ 15 மைனஸ் வந்து 15. அப்போ therefore n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா 0 வந்துருச்சு. மைனஸ் பண்ணால் n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் அவன் கேட்குறான். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு. அடிக்க இந்த கொஸ்டின்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடிக்க பார்த்தீங்கன்னா இது 3 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இது சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ என்ன பவர் செட் ஆஃப் ஏ கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும்னா, அதாவது பவர் செட் அப்படின்னாவே நம்ம பவர் செட்டுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பவர் செட்னாவே நம்ம 2 பவர் m எக்ஸ்பிரஸ் பண்ணோம். சரியா? ஸோ இதுதான் 2 பவர் mன்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லாம் வந்த வேல்யூ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 பவர் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு அந்த பவரை தான் எடுத்துக்க போகிறோம். அதுதான் வந்து பவர் செட்டு. ஸோ எடுத்துக்கிறோம். தஸ் ஈக்குவல் டு வந்து இதுதான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. நம்ம சேனலை பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அடித்தா உங்களுக்கு பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதனா டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.